துணை முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய தொகுதிக்குட்பட்டு அங்க நிறைய பேருக்கு தேவை அடிப்படையில் கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் அது துவங்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும். இல்ல, இது முன்னேற்பாடாக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் பேஸ்ல பண்ணிருக்கிறோம். இது எப்படி பொதுமக்களிடையே வரவேற்பு பெறுது அப்படின்றத பார்த்து தேவையின் அடிப்படையில அது மற்ற பகுதிகள் துவங்கப்படும். இந்த நாய்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு தொடர்ந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு மாநகராட்சி சார்பா தடுப்பூசிகள் போட்டப்பட்டு வருகிறது. அதே போல சிப் பொருத்தப்பட்டு அந்த நாய் எந்த அளவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு, ராபிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா அஃபெக்ட் ஆகலையான்னு வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் போடப்படுது, சாலையில இருக்கக்கூடிய திருநாய்களும் போடப்பட்டு வருகிறது. அந்த கால அவகாசம் நம்ம டைம் பீரியட் கொடுத்து இன்னும் கூடுதலாக 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம அதை பண்ணியிருந்தோம். ஸோ இந்தியில இருந்து நம்ம வரக்கூடிய நாள்ல இருந்து வீடு வீடா ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாம் ஃபைன் கலெக்ட் பண்ணப்படும்.